வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கு என்னுடைய பழைய டூ வீலர் தான். இதனுடைய கலர் ஃபேட் ஆகிருச்சு. ஏன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகிருச்சு. கருப்பு கலர் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வண்டியை நான் தொடச்சிட்ருந்தேன். சரி, அப்போது ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இது நம்முடைய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக இந்த வீடியோ எடுத்தேன். முதல்ல நம்ம வண்டியை பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியை நல்லா துடைக்கணும். எந்தவித ரஸ்ட்டு, டஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வண்டியில் ஒட்டி இருக்கக்கூடாது. சைலன்சரு, பம்பரு இதெல்லாமே ஏற்கனவே நான் பெயிண்ட் அடித்தேன் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு. அப்போ காற்று அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ வீடியோவில் நான் காட்டிகிட்ருக்கேன் அந்த வீலோட ரிம்மு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரெஷ் வச்சு பெயிண்ட் பண்ணது. பொதுவாக எந்த பாகத்துக்கு நம்ம பெயிண்ட் அடிக்க விரும்பலையோ அந்த பாகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கவர் பண்ணிடலாம். நான் எல்லா பாகத்துக்கும் பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சேன். இது உங்களுக்காக நீங்கள் பார்க்கணுன்றக்கா நான் சும்மா கவர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த சைலன்சரு, ஸ்டாண்டு, பம்பரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் அடித்து முடிச்சிட்டேன். நம்ம ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணுறத விட ஸ்ப்ரே மெத்தடில் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அழகாகவும் இருக்கும், நல்ல பாலிஷாகவும் தெரியும். அதுதான் உங்களுக்கு எப்படின்னு இப்போ காட்ட போகிறேன். இப்போ வாங்க எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இதுக்கு யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா க்யூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ப்ரே பெயிண்டிங் தான், பிளாக் கலரு. இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் வாங்கினேன். நல்ல ஒரு தரமான தயாரிப்பு. இது ப்ரமோஷனுக்கான வீடியோ கிடையாது. பெயிண்ட் டப்பாவை 1 முதல் 2 நிமிடங்கள் வரை நல்லா குலுக்கணும். இப்படி நீங்கள் குலுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பெயிண்ட்டு ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ரேஷியோவுக்கு வந்துடும். அப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எளிதாகவும் இருக்கும், பெயிண்ட்டு அடர்த்தியாகவும் நல்லாவும் வரும். எந்த பாகத்தில் நம்ம அடிக்க விரும்புகிறோமோ அந்த பாகத்திலிருந்து 2 இன்ச்சு தள்ளி பிடிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா பெயிண்ட்டும் கரெக்டாக அந்த பாகத்தில் மேலே ஸ்ப்ரே ஆகும். இந்த வீடியோவில் காட்டியிருக்கப்படி இந்த டூ வீலருடைய ரிம்மில் நான் அடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். அப்படியே தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கோட்டிங் மேலேருந்து கீழே வரைக்கும் அழகாக அந்த வீலை சுற்றி சுற்றி விட்டு ஒரு கோட்டிங் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். பெயிண்ட் அடிக்கும்போது எலக்ட்ரானிக் பொருள்லையோ வயர் மேலவோ நம்ம படாமல் கரெக்டாக பார்த்து எங்கே நம்ம ஸ்ப்ரே பண்ணணுமோ அங்கே மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும். நான் என்னோடய டூ வீலருக்கு அடிக்கும்போது எந்த பாகத்தையும் நான் கவர் பண்ணலை, மூடி வைக்கல. ஏன்னா நான் எல்லா பாகத்துக்கும் அடிக்கணும்னு நினச்சி தான் ஃபுல் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு கோட் முடிஞ்ச உடனே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோன்னே இந்த பெயிண்ட் நல்லா காஞ்சிடுது. பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்பு கண்ணாடி போட்டிருக்கணும். ஏன்னா அந்த பெயிண்டுடைய ஸ்ப்ரே கண்ணில் தெரிச்சிடக்கூடாது. முகத்தில் பொதுவாக ஒரு பாதுகாப்புக்கு கர்ச்சிப் கட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம பெயிண்டை நுகர்ந்து பார்க்கும்போது அது நுரையீரலில் காற்று வழியை உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றக்காக. திறந்த வெளியில் பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எளிதாக அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வண்டியை நீங்கள் திருப்பிக்கிடலாம். பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது அடிக்கடி பெயிண்ட் டப்பாவை நல்லா குலுக்கி ஸ்ப்ரே பண்ணணும். இப்படி நம்ம செய்கிறப்ப பெயிண்ட்டும் நல்லா கலந்துரும். ஸ்ப்ரே பண்ணும்போது பெயிண்ட்டும் நல்லா வேகமாக ஸ்ப்ரே ஆகும். இதன் மூலமாக பெயிண்ட்டும் அதிகமாக செலவாகாது. இது ஒரு சின்ன டிப்ஸு, நீங்கள் அடிக்கிறப்ப கவனத்தில் வச்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ நம்ம அடித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பழைய வண்டி போலயே தெரியலை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.